இப்போ ஸ்கூலோட ஒரு குரோத்ல ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காரு மிஸ்டர் எஸ்.எஸ். வாசன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We have established a contact with him and we are going to have him live from US. He is just waiting for a call. அவர் எல்லாரோடையும் பேச போறாரு இப்போ. சரி, அவருக்கு எல்லாரும் நம்ம மாதிரி தான். அவரும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஐ திங்க் அவர் ஜூனியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இங்கிருந்து அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலோட இதை மறைக்காம வந்து has taken lot of initiatives to bring it to vision 2014 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வடிவமைக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அப்கோர்ஸ் there are lot of other local people who are managing the school. ரொம்ப எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் டே டு டே பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒரு பெரிய லெவல்ல அந்த எஃபர்ட் எடுத்துக்காரு. ஐ டோன்ட் நோ எவ்வளவு பேருக்கு அவரை பத்தி வாசன்ங்கிற இதுல நீங்க இந்த ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கலாம். அவர் வந்து நிறைய பேர் 2ஆம் கிளாஸ்ல அலமேலு டீச்சர்கிட்ட படிச்சிருக்கலாம். அவங்களோட சன் அவர். ஓகே, அண்ட் ஒரு ஸ்கூல்னா அதை வந்து ஒரு ஈக்குவல் டு கோவில் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல் மேல அவர் ஒரு பாசம் வச்சிருக்காரு. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஹியர் ஹிம். ஐ வில் ஜஸ்ட் கனெக்ட் அண்ட் இப்போ அவருக்கு நம்மள பார்க்க முடியாது பிகாஸ் அந்த வெப்கேம் இல்லை. பட் வி கேன் ஆல் see him and talk. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வாசன் பேசுறேன். இப்போ ஷார்லட்ல இருக்க நார்த் கேரளைனால அவங்கெல்லாம் வீடியோவில் பார்க்க முடியல. இருந்தாலும் மனசுல நிறைய நினைச்சுக்கிறவங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது, நம்ம ஸ்கூலை பத்தி அப்படின்னு கொஞ்சம் சொல்லணும். அப்படின்னாக்கா ரொம்ப வருஷம் நம்ம ஸ்கூல்ல வந்து டாக்டர் வெங்கட்ரமணன் தான் கரஸ்பாண்டா இருந்தாங்க. 28 வருஷம். இவர் லாங்கஸ்ட் சர்விங் கரஸ்பாண்டன்ட். ஒரு 2005 2006 கால் மீ. இந்த மாதிரி நம்ம பிசிக்ஸ் லேப் வந்து நான் சொல்றேன் அந்த டுவர்ட்ஸ் காவேரி சைடு பிசிக்ஸ் லேப் வந்து நிறைய கிராக் விழுந்துருச்சு. எப்போ வேணாலும் கட்டுறோம், கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஆடிட் வந்துனாக்க நாம வந்து அப்ரூவல் வாங்குறது கஷ்டம். இதுக்கு வந்து நாம இன்ஜினியரை கூப்பிட்டு பார்த்ததுல நாம வந்து 4 பக்கமும் தூணை போட்டு நிறுத்தி கீழே இருந்து பில்லர் போட்டு காங்கிரீட் பில்லர் போட்டு தாங்குற மாதிரி பண்ணிடலாம். ஒரு 50 லட்ச ரூபா பணம் ஆகும், ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கால். தட் இஸ் த ஒன் விச் ஸ்டார்டட் த தாட் ப்ராசஸ். நான் உடனே அதான் வந்து அந்த மாசம் இந்தியா போகும்போது நான் போய் பார்த்துட்டு, இது நல்லா இருக்கு டாக்டர், நீங்க சொல்ற பிளான் நல்லா இருக்கு. ஆனா வந்து நாம இப்போதைக்கு வந்து ஷார்ட் டேர்மா யோசிச்சுட்டு இருக்கிறப்பல லாங் டேர்மா நாம வந்து அல்ல பள்ளிக்கூடத்தை பெருசா இடிச்சுட்டு கட்டணும். ஏன்னா நாம வந்து இப்ப பசங்க ஒண்ணுக்கு போறதுக்கு கூட இடம் இல்லை, பாத்ரூம் போறதுக்கு இது இல்லை, லேடிஸ் டாய்லெட்ல எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ 3000 பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல வந்து இன்டர்வல் மணியை அடிக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா ஆளுக்கு 1 லிட்டர் போனோம்னா கிட்டத்தட்ட கடலே வந்துருவாங்க. அதனால நாங்க விடுறதுல யார் யாருக்கு வராதோ அப்பப்போ போயிட்டு வந்துடுறானுங்க அப்படின்னாரு. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நாம படிச்ச பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஸ்கூலை ரொம்ப பிடிக்கும் சார், நான் வந்து நிறைய இது பண்றேன். அதே நேரத்துல என்ன மாதிரி எல்லார் மனசுலயும் இந்த ஸ்கூல் மேல ஒரு அபிமானம் ஒண்ணு இருக்கும். நிச்சயமா அந்த அபிமானம் வந்து நாம வந்து we should tap into that. இது வந்து 112 வருஷமா நம்ம ஸ்கூலை வந்து இருக்கிற ஒரு வாத்தியாரும் பசங்க மேல வந்து அவ்வளவு அன்பு செலுத்திருக்காங்க. அது எல்லாம் வந்து யாருமே மறந்து போயிருக்க முடியாது. என்னாலேயே மறக்க முடியல, யாராலையும் மறந்து போயிருக்க முடியாது. we should tap into that resource அப்படின்னு. that is where it started 2006ல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பட்ஜெட் போட்டு இந்த பில்டிங்லாம் எப்படி கட்டலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்ஜினியர்லாம் கிடையாது, இருந்தாலும் பட்ஜெட் போட்டே கிட்டத்தட்ட அப்போ வந்து 2006ல 6 crores பட்ஜெட் போட்டேன். 6 crores நம்ம கட்டி முடிச்சிடலாம், ஒரு நல்ல டீசெண்டா வந்துடும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டேன். அதுக்கப்புறம் கட்டட விலையெல்லாம் ரொம்ப கட்டுமான விலையெல்லாம் ஏறி போயிடுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் பட்ஜெட் போட்ட போது 180 ரூபா வித்த சிமெண்ட் மூட்டை இன்னைக்கு 320 ரூபா. அதுக்கப்புறம் ஸ்கூலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இருக்கிற இடத்த மட்டும் வச்சு கட்டினா பத்தாது. இந்த பக்கம் காவேரி சைட்ல இருக்கிற வீடையும் வாங்கணும், அந்த பக்கம் அதே மாதிரி எழுத்த பில்டிங்கும் வாங்கணும். அப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் 300 ரூபா 400 ரூபா இருந்து இப்போ 1000 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டணும். அப்படிங்கிறத டோட்டலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு போட்டு 10 crores-உம் அக்விசிஷன் காஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு 5 crores-உம் டோட்டல் 15 crores-க்கு பட்ஜெட் போட்டேன் 2011ல. அது வந்து ஏதாவது இன்ஃப்ளேஷன் வந்ததுனாக்கா லெட் அஸ் இன்க்ளூட் தட் மணி அப்படின்னு சொல்லிட்டு.
அதை வந்து 15 crores அந்த பட்ஜெட் வந்து 2011 நான் அசம்ஷன்ஸ் தான், எஸ்டிமேட் தான், ஐம் நாட் அ சிவில் இன்ஜினியர், எஸ்டிமேட் தான் போட்டது. அதை வந்து க்ரோர்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட சொல்லி நம்மளால முடியும், நம்ம மேல பசங்கள்ட்ட நம்ம கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அந்த உணர்வுகள் இருக்கு. முக்கியமா இரண்டாம் தலைமுறை இப்ப இருக்கிற மக்கள்லாம் வந்து ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு காசு இருக்கு. ஃபார் தம் இட் இஸ் நாட் அ பிக் டீல். அதை தவிர முன்னாள் தலைமுறைலாம் நல்லா எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு ஐ எம் சாரி டு சே இட் டுக் 5 years ஃபார் மீ. ஏன்னா ஐ வாஸ் ஒன்லி ஒன் லோன்லி ஃபைட்டிங் த பேட்டில் வித் ஆல் த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ். எல்லாரும் என்னமோ பெரிய பண மூட்டையோட என்ஆர்ஐ வந்து அங்கேருந்து வந்து அவன் பாட்டுக்கு என்ன அவன் சொல்லிட்டு போயிடுவான், யார் உட்காந்து இங்கே கட்டுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பார்த்தாங்க. டீச்சர்ஸ், இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி கட்டிதான் முடியும், முயற்சி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஓரளவு கொண்டு வரதுக்கு இட் டுக் 5 years. சொல்லுங்க சுந்தர், ஏதாவது அடுத்தாப்புல கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் வந்து மாணவராக பேசிட்டு இருந்தாக்க உங்களுக்கு போர் அடிச்சாலும் அடிச்சிடும். நிச்சயமா நான் யூஎஸ் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் எல்லா கண்ட்ரிக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், ஜெர்மனி, யூகே, எல்லா கண்ட்ரிக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் நான் வந்து ஸ்கூல் பசங்கள்கிட்ட பேசுறது இது பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலை பத்தி பேசுற அந்த டெக்ஸ்ட் வந்து என் பொண்ணுகிட்ட கொடுத்தா கூட அவளும் அதே தான் கரெக்டா நான் பேசுற மாதிரி அதே வரிசையில பேசிடுவா. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதை நான் பிளான் 15 crores அப்படின்னு போட்ட போது ஐ அப்ரோச் இன் 3 different ways. ஒன்று வந்து என்னன்னாக்கா ஈச் 1 lakh கொடுக்குற மாதிரி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னாக்கா இப்போ சாதாரண எல்கேஜி சீட்டுக்கே வந்து 20,000, 30,000, 50,000 அப்படின்னு மற்ற அவங்களுக்கு ரேஞ்சில் கேட்டுட்டு இருக்கும்போது 1 lakh இஸ் பிகமிங் ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு டைஜஸ்டபிள் அமௌண்ட் அப்படின்னு ஒரு கேட்கறதுக்கு முடியும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நான் அந்த பேனர் வாசல்ல பெருசா பேனர் வச்சும்போது நான் உடனே 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் பேர் வந்து கந்தசாமி. ஒர்க்ஸ் அஸ் அ கார்ட் இன் இது, அது பேர் என்ன, சதர்ன் ரயில்வேஸ்ல. இஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்ஆர்ஐ கிடையாது, ஐடி ஆள் கிடையாது. ஹி ஜஸ்ட் ஸ்டடிட் ஒன்லி ஃபார் 1 year. அதுவும் 12th என் கூட கிளாஸ்மேட்டு, அது மட்டும்தான் படிச்சாரு. அவர் வந்து ரயில்வேல கார்டா இருக்காரு. கார்டே முதல்ல 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது எனக்கு பெரியது. ரெண்டாவது கந்தசாமிங்கிறது நான் கும்பிடுற முருகன் அப்படிங்கிறனால முருகன் அருள வந்துருது அப்படிங்கிறது இட் கேம் மீ a big பூஸ்ட். என்ன அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணது. அதனால எடுத்த உடனே அவர் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் இது பண்ணி செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐ காட் த்ரில். இந்த மாதிரி நம்ம வந்து ஐடி மக்கள் மற்ற எல்லாரையும் பிடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு இது 1500 into 1 lakh அப்படின்னு போட்டேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் முக்கியமான கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், மற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்கள்ட்ட வந்து கிளாஸ் ரூமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஐ புட் அஸ் லைக் ஒரு 500 square feet கிளாஸ் ரூம் வந்து 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு போட்டால் கூட 5 lakhs முடிஞ்சிடும். 5 lakhsல வந்து நம்ம பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு நான் வந்து 5 lakhs அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அந்த 5 lakhs வந்து இப்போ காமன் ஏரியாலாம் அப்படின்னு சேர்த்து இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பட்ஜெட்லாம் எகிரி போனதுனால 15 lakhs ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் 5 lakhsக்கு வாசல்ல பேர் போடலாம், அவங்க சொல்ற இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிரியேட்டட் தட் இஸ் அனதர் ஒன். அது மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் கொடுக்குறவங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்கேன். மூணாவது தான் கொஞ்சம் ரொம்ப மைக்ரோ ஃபைனான்சிங் லெவல். அதாவது எப்படின்னாக்கா 1500 into 1 lakh வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1500 ரூபா. அதாவது வந்து ஸ்கொயர் ஃபீட்னாக்க வெறும் கட்டடம் மட்டும் கிடையாது, இட் இன்க்ளூட்ஸ் அது பேர் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேபிள், சேர், லைப்ரரி, புக்ஸு, அது தவிர நம்ம ஸ்கூல் பிளே கிரவுண்ட் டெவலப் பண்ணுறது. அதனால 1 lakh square feet, லாஜிக்கல் ஸ்கொயர் ஃபீட், நாட் பிசிக்கல், லாஜிக்கல் ஸ்கொயர் ஃபீட், 1 lakh square feet ஈச் 1500 ரூபா. யூஎஸ்ல நான் கேட்கும்போது இட் கம்ஸ் டு an equivalent of $35. என்ன என் ஃப்ரெண்டு வீட்டில் யார் வீட்டில் பர்த்டே இருந்தாலும் முதல்ல போய் நின்று எங்கள் ஸ்கூலுக்கு 35 ரூபா பணம் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டு கையோட செக்கை வாங்கிடுவேன். நான் முக்கியமாக நான் கேட்கறது வந்து பெரியவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், குழந்தைங்கள்ட்ட தான் கேட்பேன். அவங்களுக்கு தான் ஸ்கூல்னா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ஸ்கூலை பற்றி தெரியும்.
அவங்க எல்லாரும் பர்த்டே எல்லாம் இது பண்ணும்போது வாசன் அங்கிள் ஸ்கூலுக்கு $35 நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கா வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தாலே உடனே சைடில் மெசேஜ் அனுப்பிடுவேன், ஸ்கூலுக்கு $35 பணம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அது ஸ்கூலில் படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அனுப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு அதே மாதம் இந்த வருஷம் பர்த்டேக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் அதே தேதிக்கு போய் தொங்கி நின்றுடுவேன், இன்னும் $35 பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் தே ஆர் சைனிங் அப். அது இன்னும் கொஞ்சம் நான் ஒருத்த மட்டும் பண்ணாமல் எல்லாரும் செஞ்சால் அது நல்லா இருக்கும். அது தவிர இப்போ எக்கானமி இதில் சில பேர் அது பேர் என்ன வேலை தேடுவான், ப்ராஜெக்ட் வேணும், இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்பா. எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் ஏதாவது ப்ராஜெக்டோ வேலையோ வாங்கி கொடுத்தேன்னா அவள்கிட்ட சொல்லிடுவேன், உங்களால் ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்தாதான் நான் ப்ராஜெக்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி சொல்லி இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க நான் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். she gave her first month salary. அது ஒரு $2.25 லட்சம் வந்தது. ஸோ we need to be creative. அந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு கூச்சப்படுறது கிடையாது. ஏன்னா நிச்சயமா இப்போ யூஎஸ்ல போய் யாராவது பர்த்டே அப்படின்னாக்க ஒரு 12 பேக் பியரோ இல்லை கேக்கோ வாங்கிட்டு வரதுக்கு எப்படி $35-40 செலவாகும். அவங்கள்ட்ட போய் ஒரு $35 கொடுங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுறோம். அவளும் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறது இல்லை. சில பேர் உடனே கொடுத்துருவா, சில பேர் 4 நாள் கழிச்சு கொடுக்குறேன்ப்பா மறுபடியும் கேட்குறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கொடுப்போம். மறுபடியும் நான் விட மாட்டேன். பர்த்டே மறுபடியும் ஹாப்பி பர்த்டே நான் சொன்னாலே அவன் விட மாட்டான் அப்படின்னு தெரியும் அவளுக்கு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருந்தா அதை கம்மன் கிவ் இட் ஆட்டோமேட்டிக்லி. அதனால இதுதான் இட்ஸ் வெரி சிம்பிள். $1500 அப்படிங்கிறது இப்போ ஃபேமிலியோட சாப்பிட போனாலோ இல்லை விஸ்வரூபம் படம் பார்க்க போனாலோ நிச்சயமா இட் டேக்ஸ் தட் மச் மணி. அதை நாமெல்லாம் பார்த்து நினைப்பு வச்சுட்டு கோயில் உண்டியல்ல போடுற மாதிரி அதை கொடுக்கணும். இது தவிர நான் இன்னொரு இது ஒன்று கோட் பண்ணுவேன். என்னன்னாக்கா அந்த நம்ம கல்யாணத்துல மாப்பிள்ளை அவங்கள பொண்ணு பார்க்கும்போது சொல்லியிருப்பா குரு பார்வை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பார்வைன்னா என்ன அப்படின்னு பெரியவா ஒரு இது சொல்லியிருக்கா. அது பேர் என்ன, வாட் எக்ஸாக்ட்லி இது குரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்ன போது நீங்க தெய்வத்தின் குரல் இதுல வால்யூம்ல பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அந்த காலத்துல குருகுலம் படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயா தான் படிப்பா. வாதியாரே சாப்பாடு போடுவார் முடிஞ்ச இல்லைனாக்கா அவ அப்பா இது இருந்துனாக்கா பையனோட அப்பா வாழைத்தாரோ இல்லை எதுவோ நிலத்துல விளையாடுறதோ கொண்டு கொடுப்பா. மற்றபடி பசங்கள்லாம் ஆசிரியர்கிட்ட அங்கேயே தங்கி தான் படிப்பாங்க. என்ன அந்த நேரத்துல அந்த டீல் என்ன அப்படின்னாக்கா படிக்கிற வரைக்கும் நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வெளியில போய் நீ வித்வானா நீ பிராக்டிஸ் பண்ணும்போது நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதுல உனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் குருகிட்ட கொண்டு கொடுத்துடணுமா. அதுதான் குருதட்சிணை. அதாவது அவ என்ன பண்ணோம்னாக்கா படிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவ என்ன சம்பாதிக்கிறாளோ அவளுக்கு தேவையானதை கொஞ்சோண்டு வச்சுட்டு பாக்கி எல்லாம் குருகிட்ட கொண்டு கொடுத்துடணும். எதா இருந்தாலும் எக்ஸஸா இருந்தாலும் கொடுத்துடணும். இவர் இப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் குரு அப்படியே பார்த்து பாவம் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டான், இவன் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருக்கணும், அதுக்கு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு நாள் பார்த்து இல்லப்பா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு போதும் திருப்தி, நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தது எனக்கு போறோம் திருப்தி, நீ போய் இனிமே உங்க அப்பா அம்மா பார்த்துக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரு அப்ரூவல் கொடுத்தாதான் அடுத்தாப்புல போய் பொண்ணு பார்த்து அவளை கல்யாணம் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் குரு பார்வை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாமெல்லாம் குரு பார்வைன்னு நம்ம இதுல பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்தும் போது ஆச்சாரியார் சங்கராச்சாரியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு $101 முடிஞ்சு வச்சு அதை கொண்டு மடத்துல சேர்த்துருவார். அதுதான் குருதட்சணை அப்படின்னு நாமளே அசியூம் பண்ணிக்கிறோம். குரு திருப்தின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அந்த குரு பார்வை வர்றவங்க பொண்ணு பிள்ளைகளுக்கு நீங்களாம் கல்யாணம் பண்ணும் போதோ இல்லை இது பண்ணும் போதோ நம்ம ஸ்கூலுக்கும் அப்படியே ஒரு டொனேஷனா கொடுத்தேன்னாக்கா என்ன குரு பார்வை உங்களுக்கும் பூர்வமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், எல்லாரும் நம்பலாம். என்ன மிக சமீபத்தில் நம்ம கிருத்திவாசன் சார் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்த மொய்யெல்லாம் $2.25 லட்சம் அவர் மொய் வந்ததை கொண்டு கொடுத்தார். பேர் என்ன ஸ்கூலுக்கு. தட் வாஸ் அ கிரேட் திங். அந்த மாதிரி கிடைக்கிறது என்ன வாட் எவர் இஸ் தேர் ஃப்ரீ, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறத தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாம செலவுகளை சுருக்கிக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க தான் நிறைய அந்த மாதிரி செய்யறது. இந்த எனக்கு கேக்கு வாங்க வேண்டாம், அந்த பணத்தை வாசன் அங்கிள் ஸ்கூலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன குழந்தைங்கலாம் எனக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய. நாம அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும், நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறது தான் கொடுக்கணும் அப்படிங்கறத எண்ணம் இல்லாம தேவைகளை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு அதை நம்ம ஸ்கூலுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நம்ம ஸ்கூல் இதோட பெருசா கட்டி முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், பாக்குறவங்க எல்லார்ட்டையும்.
நிறைய பேர் சப்போர்ட் பண்றா. நீங்களாம் ஆல்ரெடி யூஆர் ஆல் சோல்ட், அதனால நான் உங்கள்கிட்ட அதை பத்தி பேச வேண்டாம். பட் ஆல் இதை நான் எப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆமா.